வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு பேலரினா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக். ட்ரெய்லர் வந்திருக்கு. 2 ட்ரெய்லர் வந்துருச்சு ஆல்ரெடி. 5 months ago ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அப்புறம் நேற்று ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. ரெண்டுமே சேர்த்தாப்பில் பார்த்துடலாம், பேக் டு பேக் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஜான் விக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் சொல்லலாம், காட் ஆஃப் வார் கிரேட்டோஸ் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ மூவிஸில் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜான் விக்கு சொல்லுவேன். அதோட ஆர்க்குன்றல அது ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த 4 படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் பீரியட் தான், கம்மி தான் சொல்லப்போனால். ஆனால் அதுக்கு அந்த கேரக்டர் கொடுத்த டெப்த்தாக இருக்கட்டும், அதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த க்ளோஸருமே எனக்கு என்ன சொல்கிறது, கஷ்டமாக இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வேறு என்ன கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அந்த வேர்ல்டுலேருந்து பேலரினா அப்படின்ற ஒரு கேரக்டர் உருவாகிருக்காங்க. அது ஜான்விக்கு 4 முடிஞ்ச அப்புறமா இல்லை இடையிலையா என்ன கதை எதுவுமே தெரில. நம்ம அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து போயிடலாமா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து பார்த்தலாம். அந்த 5 months ago வந்த ட்ரெய்லர், நம்ம அதுலேருந்தே போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த இப்போ வந்த நேற்று வந்த ட்ரெய்லரும் பார்த்துலாம், பேக் டு பேக் பார்த்துடலாம். ஸ்டார்ட். டாய், டான்சிங் டாய் பேச பார்த்தீங்களா? Do you like to dance? I know a school where they teach dances. I could take you there if you'd like. ஆனாடே அம்மா சார் போல சின்ன பொண்ணு. ஆமா, இந்த அதே டாய். You must become the assassin. Oh, you will always be weaker. You will always be smaller. அசாசினுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களா? Improvise, adapt, cheat. ஓஹோ, Welcome to the continent. ஏய் இவரே Steve Macaro of the Roscaroma. What a pleasure to see you again. ஜானி சார் முன்னாடி தான், ஏன்னா 4ல் அவர் கொண்டிருப்பாங்க. தலைவன் வருவார் போல. You have no idea what you just walked into. இவரு நார்மல் சம்திங் ஏதோ இவர் டேரல் வாக்கிங் டெட்டில் இருப்பார். ரியல் நேம் என்னப்பா? இதுதான்ப்பா, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான்ப்பா. They killed my father. ஓகே, ஒரு அசாசின் போட்டு தள்ளியிருப்பான் போல உங்கள் அப்பாவை. அதான் அசாசினுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்காங்க. They're dead. Fate is a very humbling thing. ஸ்டன்ஸ்லாம் வேற லெவலாக இருக்குது. ஜான்விக்கு கொஞ்சம் கூட குறையாம பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். You are him. யாரு? The one they call the Baba Yaga. How do I start doing what you do? Looks like you already have. போடு, பேர் எப்படி இருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஜான்விக்ல இருந்து ஆரம்பிச்சு காமிக்கிறாங்க பாருங்களேன். ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான்விக் பேலரினா கம்மிங் சூன். ஓகே, கிளியராக தெரிஞ்சு போச்சு. இது வந்து ஜான்விக் 4க்கு முன்னாடி, மேபி 3ல் கூட ரொம்ப பரபரப்பாக சுற்றிட்டு இருப்பார். இது நான் அசாசின் இருக்காரு, ஏன்னா ஒருவேளை அசாசின் விட்டு வந்திருப்பார்ல ஜான்விக் 1லேருந்து, இதெல்லாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி வந்திருப்பார்ல, அதுக்கும் முன்னாடியாக இருக்குமோ ஒரிஜினல் அசாசினாக இருப்பார்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டாகு இதெல்லாம் செத்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த அசாசின் வேர்ல்டுக்கே ரிட்டன் ஆவார். ரிட்டன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அசாசினாக தான் இருந்திருப்பார்ல, அந்த டைமில் நடக்குமோ இந்த கதை பேலரினா. ஆனால் அப்படி பார்த்தாலும் இவங்க அட்லீஸ்ட் காமிச்சிருப்பாங்கல்ல பேலரினாவை ஜான்விக் 4 படங்கள். அப்படி இருந்தால் நான் சொல்கிற மாதிரி இருந்தால் 4 படம் ஏதாச்சும் கொஞ்சம் ஏதோ ஃபோர் ஷாடோயிங்க இல்லை மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை, எனக்கு தெரிஞ்ச இதை 1 2 3 4 அந்த கேப்பில் ஏதோ இடையில தான் நடந்துருக்கு போல். இவர் வேறு இறந்துருப்பார், கேரன் தானே, அந்த ரிசப்ஷனிஸ்டாக இருப்பார், அந்த ஹோட்டல் கான்டினென்டலோட அந்த ரிசப்ஷனிஸ்டாக இருப்பார், கெஸ்ட்லாம் வெல்கம் பண்ணுவார்ல, அவருமே செத்துருப்பார். அவரும் காமிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக 4க்கு முன்னாடின்றது நல்லா தெரியுது. வேற லெவல், நல்லா இருக்கு. இப்போ நேற்று வந்த ட்ரெய்லர்னு பார்த்துடலாம். ஓகே, In Slavic mythology, Slavic mythology, the Kikimara is a spirit that exists in the shadows. Shadows, Sometimes Assassin's with Creed. darkness in their hearts, she can be vengeful.
but to the innocent. She can be a protector. ஏய் ஸ்பிரிட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பா It's up to you to choose. Welcome to the Continental. Checking in. நான் தலைவன் வர போகிறாரு. கேரான் I'm தானே. looking for the tribe with this mark. Needing to know is what got us banished from the Garden of Eden. Are you இந்த prepared கேரக்டர்லாம் to be வரும். cast out again? இல்லை டேரையில் காமிச்சிருக்காங்க. ஐ மீன் டேரைன்றது வாக்கிங் டெட் டேரையில் சொல்கிறேன். இவர் பேர் ஒரு Yes. ரியல் நேம் தெரில. I'd like to go hunting. Will this be a large or small game hunt? இந்த ஷர்ட்லாம் அதிலே காமிச்சாங்க. ஜூன் ஓகே. You have no idea what you just walked into. செட்டப்லாம் சேம் அப்படியே வச்சுருக்காங்க. டெத் ஸ்ட்ராண்டிங்லாம் இருப்பார்ல கேமில். There's a declaration of war if she's not called off. Perhaps I can send someone to solve the problem. ஓகே. ஆக்சுவலாக இவங்க எந்த அசாசினாக போச்சுல இருக்காங்க? Leave the wolf to its prey. She sent you here to kill me? Or you can leave. I'm not leaving. Your choice. பா இதெல்லாம் This பார்த்தீங்களா is your fate, சொல்கிறதுக்குள்ள and you cannot change it. Rules. And consequences. ஏய் இப்போ பேலரினான்னு காமிச்சு ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரெய்லரில் ஜான்விக்கை காமிச்சு அந்த மொத்த டைட்டிலும் வந்துச்சு. இப்போ பேலரினா ஆரம்பிச்சு மொத்த டைட்டிலும் வருதுல்ல. ஓகே இவங்க இந்த அசாசின் வந்துட்டு இவங்க பேலரினா வந்துட்டு வேறு ஏதோ ஒரு அசாசினை தேடி அதான் ஒரு வாரை டிக்ளேர் பண்ணுறாங்க. இவங்க நிப்பாட்டாட்டி ஒரு பெரிய வாருக்கான தொடக்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அது இப்போ நிப்பாட்ட தான் ஜான்விக்கே அமைச்சிருக்காங்க. இவங்கள போட்டதில் ஜான்விக் அமைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். ஜான்விக்ன்றது ஒரு பெரிய கேரக்டரு. ஒரு இந்த லெவலில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டரு. பேலரினாவுக்குள்ளே அவர் அமைச்சிருக்காங்கன்னா எப்படின்னு தெரில. வேறு லெவல். ஆனால் டேரையில் அவர் பேர் என்னன்னே தெரிலையே. எண்ணில் தாங்க ஆரம்பிக்கணும். நார்மன் ரீடர்ஸ் தானே. டெத் ஸ்டாண்டிங்கில் இருப்பார், வாக்கிங் டெட்டில் இருப்பார். வாக்கிங் டெட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரில் இவர் ஒருத்தர் டேரைல் டிக்சன் டேரைல்னா ஞாபகம் இருக்குது. டிக்சன் பா ஓகே அந்த கேரக்டர் இருக்குது. அப்புறம் 4ல் வந்து ஒரு சில கேரக்டர்லாம் காமிச்சிருக்காங்க. கேரன் இருக்கார். ஆமாம் ஜான்விக் 4 முன்னாடி தான். பட் எந்த டைம் கேப் என்னன்னு தெரில. இவங்க பேலரினாவை போட்டு தெரில ஜான்விக் காமிச்சிருக்காங்க. ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் ஏதாச்சும் புதுசாக ஐ மீன் அந்த கில்லிங் அந்த இதெல்லாம் அந்த கொரியோகிராஃபி இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு ஏதாச்சும் புதுசாக தான் வச்சுருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஜான்விக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி புதுசாக வச்சுருப்பாங்க. ஐ மீன் அந்த கொல்ற அந்த சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டாக் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக வச்சுருப்பாங்களா. இதே மாதிரி இந்த இதில் படத்துலேயும் நிறையா வச்சுருப்பாங்கன்னு தோணுது. நல்லா இருக்குது. வேறு லெவல். ஸ்டண்ட் இன்னுமே சூப்பராக இருக்குன்னு தோணுது. ஆக்ஷனுக்காக தான் பார்க்க போகிறோம் படம்லாம். ஸ்டோரின்றது முக்கியம் தான் கண்டிப்பாக. எந்த படமாக ஸ்டோரி இல்லாட்டி நக்கிட்டு போயிருக்கு கீழே. ஆனால் ஜான்விக் அது குறை வச்சதில்லை, பெருசாக வச்சதில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வச்சதில்லை. 2 மட்டும் பார்த்தீங்கன்னா ஜான்விக் 2 மட்டும் ஸ்டோரி கம்மியாக தான் இருக்கும். அது முகமன்றி அந்த ஒசுடு பஸ்லேயே இருக்கும். அதுலேயே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே அதில் இவ்வளோதான் நம்ம ஆக்ஷனுக்காக தான் பார்க்குறோம் மோஸ்ட்லி அப்படின்றப்போ அது அப்படியே போயிடுது. நான் ஆல்ரெடி அவரை பற்றின ஒரு புரிதல் நமக்கு இருக்குமா. பேலரினா ஓகே நியூ கேரக்டர், ரைசிங் ஆஃப் நியூ கேரக்டர், ஐ மீன் ரைசிங் ஆஃப் பேலரினா பார்க்கலாம். வேறு லெவல். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.